ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் அகந்தை, ஆணவம், அழகின் பெருமையெல்லாம் உச்சத்தில் இருந்தது. அந்த அகந்தையின் உருவமே மயில். தன் அழகை பார்த்து என்னை விட அழகானவன் யார் என்று தினமும் பெருமை பேசும் மயில் கடவுளையே சவால் செய்யும் அளவுக்கு தன் ஆணவத்தை வளர்த்து கொண்டது. அப்போது கந்தன் முருகன் அதை கவனித்தார். அகந்தையின் பிறப்பு மயில் தன் இறகுகளை விரித்து வானத்தையே மறைக்கும் அளவுக்கு நடனமாடியது. இந்த உலகத்தில் எனக்கு மேல யாருமே இல்லை என்று கர்வம் கொண்டது. அதே நேரம் பாம்பு, வஞ்சகம், பயம், தீமை அனைத்தையும் குறிக்கும் சக்தியாக மயிலின் அருகே வந்தது. ஆனால் மயில் பாம்பை கூட பயப்படவில்லை. முருகனின் வருகை அந்த கணத்தில் ஆகாசத்திலிருந்து ஓம் சரவணபவ என்ற நாதம் கேட்டது. கையில் வேல், முகத்தில் கருணை, கண்களில் நீதி. முருகன் தோன்றினார். மயில் திகைத்து நின்றது. அகந்தை சிதறும் தருணம் முருகன் கேட்டார், உன் அழகு யாருடையது? மயில் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தது. முருகன் சொன்னார், அழகு பெருமைக்கு அல்ல, பணிவுக்கு. அந்த வார்த்தையே மயிலின் அகந்தையை உடைத்தது. முழுமையாக சரணடைந்தது. அப்போது முருகன் சொன்னார், உன் அகந்தை அழிந்ததால் நீ இனி என் வாகனம். அன்று முதல் அகந்தையை அடக்கினால் வாழ்க்கையே வாகனமாகும் முடிவு அதனால்தான். இன்றும் முருகன் மயில் மீது அமர்ந்திருக்கிறார். அகந்தையை அடக்கி ஞானத்தை ஏற்றவன் என்றென்றும் முருகன். ஓம் சரவணபவ. இது போல தெய்வீக கதைகள் வேண்டுமென்றால் டெடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், பெல், கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சரவணபவ என்று.